தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நெல்லை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை ஆட்சியர் சுகுமார் ஆய்வு செய்து முக்கிய புள்ளி விவரங்களை பகிர்ந்து கொண்டார். இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திருநெல்வேலி மாவட்டத்திலும் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை பிரத்யேகமாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திறக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த பிறகு தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை பார்வையிட்டதோடு விதிமுறைகளை அமல்படுத்துவது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். 1950 என வாக்காளர்கள் அனைவரும், பொதுமக்கள் அனைவரும் தங்களுக்கு தேர்தல் தொடர்பான எந்த கருத்துக்களையும் புகார்களையும் தெரிவிப்பதற்காக இந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரமும் செயல்படும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. கட்டணமில்லாத தொலைபேசி எண்ணாக 1800-425-8373 என்ற எண்ணும் வழங்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் 5 தொகுதிகளுக்கும் தலா 3 பறக்கும் படைகள் என 15 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் இந்த நிற்கும் மற்றும் பறக்கும் படைகள் செயல்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் இரா சுகுமார் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். 24 மணி நேரமும் இயங்கும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை முழுவீச்சில் செயல்பட தொடங்கியுள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஊடகங்களில் விளம்பரங்களை வழங்க விரும்புபவர்கள் ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு மையத்தில் சம்பந்தப்பட்ட கட்சியினர் அணுகி தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் தாங்கள் வழங்கவிருக்கும் விளம்பரங்கள் குறித்த தகவலை கொடுத்து அவர்களிடமிருந்து அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் என கலெக்டர் தெரிவித்தார். பொதுமக்கள் வாக்களிப்பதற்காக 2195 கட்டுப்பாட்டு கருவிகள், 4056 வாக்குப்பதிவு கருவிகள் மற்றும் 2836 விவிபேட் இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இவற்றின் முதற்கட்ட சோதனை ஏற்கனவே நடந்து முடிந்துள்ளது. மாவட்டத்தின் தேவையை விட அதிகமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ள ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு 10 நாட்களுக்கு முன்னர் வரை வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை சேர்த்து கொள்ளலாம் என கலெக்டர் இரா சுகுமார் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 12,57,047 வாக்காளர்கள் உள்ளனர். 298 பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சுகுமார் தெரிவித்தார். இதில் இன்றைய நிலவரப்படி 6,13,041 பேர் ஆண் வாக்காளர்களும் 6,43,760 பெண் வாக்காளர்களும் வாக்களிக்க உள்ளனர். பொதுமக்கள் தேர்தல் குறித்து தங்களது சந்தேகங்கள் அனைத்தையும் இந்த 24 மணி நேரமும் இயங்கும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும், புகார்கள் அளிக்க விரும்புபவர்களும் 24 மணி நேரமும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம் எனவும் கலெக்டர் டாக்டர் இரா சுகுமார் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார்.